தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மாவடி சந்தியில் நிற்கிறோம். இந்த மாவடி சந்தியிலேருந்து இப்போ வந்து மூலா ரோட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இங்கே இந்த மூலா ரோட்டில் வந்து ஒரு விற்பனைக்காக காணி ஒன்று வந்திருக்கு. அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மூத்திர வாரிங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் மாவடி சந்தையிலேருந்து இந்த காணி இருக்கிற இடத்த வந்து நேரடியாக போய் பார்த்து இந்த காணி எவ்வளவு பரப்பு அதோடு வந்து எவ்வளோ விலை என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். இந்த மூலா ரோட்டால் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கண்ணகி அம்மன் வீதி இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் கரணி ஸ்டோர் ரோட் இருக்குது. அவ்வாறு இந்த காப்பெட் வீதியூடாக நேராக நல்ல விசாலமான வீதி எல்லாருக்குமே தெரியும். இப்படியே நேராக போகிறோம். கிட்டத்தட்ட இந்த காணி எவ்வளோ தூரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டுக்கோட்டை மாவடி சந்தியிலேருந்து 1.4 கிலோமீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டருக்கு உட்பட்டதாக அமைஞ்சிருக்கு. இதில் போய்கொண்டிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல விசாலமான காப்பெட் வீதி. இந்த காணி வரையும், அதாவது இந்த விற்பனைக்காக வந்திருக்கிற காணி வரையும் காப்பெட் வீதி என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதில் அப்படி நேராக போனோம்னு சொன்னால் இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய விளக்கை பக்கம் வந்து இதில் ரோசா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும். அதற்கு அருகில் வார வீதியால் திரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் சென்றடையலாம். கிட்டத்தட்ட இந்த மாவடி சந்தையிலேருந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் இந்த காணிக்கு நீங்கள் வரணும், விற்பனைக்காக வந்துள்ள காணிக்கு வரணும்னு சொன்னால் 2 நிமிடங்களுக்கு உட்பட்டதாக நீங்கள் இந்த இடத்துக்கு மோட்டர் பைக்கில் வந்து கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரோசா ரெஸ்டாரண்ட் இருக்குது உங்களுடைய வலது பக்கம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு காப்பெட் வீதி ஒன்று திரும்புகிறது. அதால் திரும்புகிறோம் பாருங்கள். இதால் போயிட்டு இதில் இருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு உட்பட்டது, அதாவது இந்த மூலாய் பிரதான வீதியிலிருந்து 200 மீட்டருக்கு உட்பட்டதாக இந்த விற்பனைக்காக வந்த காணி அமைஞ்சிருக்கு. இது வந்து காப்பெட் வீதி. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நல்ல ஒரு சுற்றாடலை கொண்ட ஒரு அழகிய இடம் என்று தான் சொல்லணும். நான் உங்களுக்கு நேராக கொண்டே காட்டுறேன். இது தொடர்பாக நீங்கள் உரிமையாளர்கிட்ட நேரடியாக பேசி விலையை தீர்மானித்து கொள்ளலாம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய வீடுகள் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இதில் தூரத்தில் வந்து நிறைய பனைகள் தெரிவதை நீங்கள் அவதானிக்கலாம். அந்த பனைகளுக்கு எதிர்பக்கம் இருக்கிற காணி நான் நேராக கொண்டே உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே போய் கொண்டு பாருங்கள். இந்த வீதி முடிவில், அதாவது முடிவில் இந்த வீதி பெண்டில் இடது கைப்பக்கம் இந்த காணி வந்து இருக்குதா. இந்த வீதி ஓரமாகவே இந்த காணி அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த காணி வந்து துப்புரவு செய்யப்படையில்லை. அதனால் வந்து இப்போ புட்கள் வந்து நிறைய செடிகள் வளர்ந்துருக்குது. அதனால் வடிவாக வீடியோவுக்கு தெரியலை. ஆனால் வந்து இதை க்ளீன் பண்ணால் நல்லா இருக்கும். அந்த வீதி அதாவது காப்பெட் வீதியின்ற அருகிலேயே இந்த காணி இருக்குது. உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் வந்து இந்த பாதையை அமைச்சு கொள்ளலாம். பொதுவாக இந்த வாகனத்தை நீங்கள் இந்த காணியை வாங்கினா இங்கே கொண்டு வரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இந்த காணிக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். நிறைய பனைகள் இருக்குது. முக்கியமாக இந்த காணியினுடைய அளவு தொடர்பாக நான் சொல்லணும். இந்த காணியினுடைய மொத்த அளவு ஒரு பரப்பு 9 குழி. இந்த காணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பனைகள் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த பனைகளை வந்து நீங்கள் அப்புறப்படுத்திட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான வீட்டை வந்து இங்கே நிர்மாணித்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த காணி ஒரு வீடு கட்டுறதுக்கு மிக உகந்த காணி. முக்கியமாக அருகில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகள் இருக்குது. அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பத்தையாக இருக்கிறபடியாக, அதாவது செடிகள் வளர்ந்துருக்கிறபடியாக இது உங்களுக்கு நான் வடிவாக காண்பிக்கலாம் இருக்குது. ரெண்டாவது நான் உள்ளுக்கு போய் இந்த காணி தொடர்பாக காண்பிக்கிறேன். அருகில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வீடு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இங்கால அந்த வீட்டோட தகரம் அடைச்சிருக்கு. பின்பக்கம் வேலி, அதோட வந்து சைட்லேயும் வந்து வேலி இருக்குது. முன்பக்கம் வந்து வீதி தான் இருக்குது. நீங்கள் இந்த சுற்றுப்புற சூழலை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரோட்டில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்கு. இது இந்த காணிக்கு முற்பக்கமாக ஒரு வெறும்பலம் ஒன்று இருக்குது. அதில் வந்து பனைகள் இருக்குது. அந்த வீட்டுக்கு சைட் பக்கம் இருக்கிற இடத்துல வந்து நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கு என்று சொல்லணும். அதோடு வந்து நான் ஏன் இந்த வீதி ஓரமாக காட்டுறேன்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் வாங்கணும் என்று நினைக்கிறார்கள், இந்த சுற்றாடல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்று நினைப்பீங்க. அதுக்காகத்தான் நான் காண்பிக்கிறேன். அதோடு வந்து இதான் அந்த காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதன் பிரகாரம் இதுக்குள்ள வந்து பனைகள் நிற்கிது. அதோடு வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வில்வம் மரமும் இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நீங்கள் வந்து இந்த வில்வ மரத்தையும் அகற்றிக்கொள்ளலாம். இதான் இந்த சைட்டில் இருக்கிற அந்த தகரம் அடைச்ச இங்கால பகுதி. அதோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலி அடைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே ஒரு அரைக்கான இடம் என்று தான் சொல்லணும். ஏன்னா வீதியின் ஓரமாக அமைஞ்சிருக்கிறது இந்த காணி. இந்த காணியை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சா நேரடியாக வந்து பார்த்து உரிமையாளர்கிட்ட விலையை வந்து பேசி தீர்மானித்து கொள்ளலாம். இந்த காணியினுடைய மொத்த விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய மொத்த அளவு ஒரு பரப்பு 9 குழி, அதாவது 1.54 பரப்பு, கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 1.5 பரப்புக்கு கொஞ்சம் கூட இருக்குது. மொத்த விலை வந்து 30 லட்சம் ரூபாய் என்றவாறு உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் உரிமையாளர்கிட்ட இந்த விலையை வந்து நீங்கள் பேசி தீர்மானித்து கொள்ளலாம். இது வந்து இந்த காணியை நீங்கள் வாங்கணும்னு வச்சா எந்த ஒரு இடைத்தரகர்கிட்ட தலையீடும் இல்லாமல் நேரடியாக உரிமையாளர்கிட்ட பேசி நீங்கள் விலையை தீர்மானித்து கொள்ளலாம் என்பது இங்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த காணி தொடர்பாக நீங்கள் மேலதிக விடயங்களை அறிஞ்சு கொள்ளணும் அல்லது இந்த காணி தொடர்பான ஆவணங்கள் தொடர்பாக முழுமையான விடயங்களை பெற்றுக்கொள்ளணும் என்று நினைச்சா நான் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் இது தொடர்பாக மேலதிக விடயங்களை வந்து அறிஞ்சு கொள்ளலாம். அதோட மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இவ்வாறான காணிகள் விற்பனை, அதாவது வீடுகள் காணிகள் விற்பனை தொடர்பான காணொளிகள் என்னுடைய சேனலில் வந்து அதிகம் போடுவது வளமே. அந்த வகையில் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கான முக்கியமான காணொளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொளி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த காணிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய எல்லை தான் இதில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கு பாருங்கள், அந்த மின் கம்பம் அதுக்கு இங்கால இருக்கிற இந்த இதில் சைட் வீதி ஒன்றும் போது, அதாவது ஒரு சிறிய வீதி ஒன்றும். ஆனால் வந்து இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஹாப்பெட் இந்த பிரதான வீதி தான் முகப்பாக இருக்குது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதான் இந்த காணியினுடைய அமைப்பு பாருங்கள். மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னு சொன்னால், இந்த காணி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில், அதாவது வட்டுக்கோட்டை எஃப்னா கொளச்சியிலிருந்து வடக்கு பக்கம் போகிற திசையில் வந்தால் மாவடி சந்தி வரும். அந்த மாவடி சந்தியிலிருந்து மூளை ரோட்டுக்கு போகிற வழியில், அதாவது போகிற இடத்துல தான் இந்த காணி அமைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு வீதியை இந்த காணொலியில் முழுமையாக காண்பித்திருப்பேன். அதை பார்த்து நீங்கள் வந்து இந்த காணி அமைஞ்சிருக்கிற இடத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சு கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.